மக்களே வணக்கம். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் வந்து பீஃப் குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காலாம் போட்டு செய்கிறேன். பாருங்கள். 1/2 கிலோ வந்து பீஃபு. குழம்புல அரைக்கிறதுக்கு வந்து மசாலா நான் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே போட்டு நான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இது நம்ம மசாலாவாக நம்ம பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஏதாவது காய்கறிகள் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நான் வந்து பீஃப் குழம்பு செய்ய போகிறேன். மசாலா அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் இந்த இஞ்சி, வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து தக்காளி எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணலாம். மிக்ஸியில் அரைக்கும்போது கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து மிக்ஸியில் வந்து மசாலா அரைச்சிட்டேன். நான் வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சோம்பு, ஏலக்காய், இதுக்கு வந்து 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயிலேயே வதங்கினால்தான் அது வந்து ஒரு பச்சை ஸ்மெல் வந்து வாசனை வந்து போயிடும். எண்ணெயிலேயே வந்து இந்த மிளகாய்த்தூளை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்போ அந்த ஸ்மெல், அந்த பச்சை வாசனை, அந்த ஸ்மெல்லை வந்து போயிடும். இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். மசாலா வந்து நல்லா வதங்கிடணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து திரிஞ்சு மேலே வரும். சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் வந்து பீஃப் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவில் குக்கரை லாக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பீஃப் வந்து நல்லா குக்காகிருக்கு. இதில் வந்து நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடலாம். நம்ம வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து ஃபஸ்ட்டே குக்கரில் போட்டோன்னா நல்லா வந்து வெந்துடும். அது நல்லா இருக்காது. குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணோன்னா அது நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் பண்ணிடலாம். கத்திரிக்காய், அந்த முருங்கைக்காயெலாம் நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா?